தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 2 ஆண்டுகளாக குடிநீர் வழங்கப்படாததால் காலி குடங்களுடன் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஊராட்சி தலைவர் கவிதா அன்புராஜ் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பத்திரப்பதிவு சார் பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறை அமைச்சர் மூர்த்தி அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டார். ஓமலூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக வந்த புகாரை தொடர்ந்து அலுவலகத்திற்கு வந்த அமைச்சர் பத்திரப்பதிவு குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆலம்பட்டி கிராமத்தில் திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் ஆலம்பட்டி சண்முகம் முன்னிலை வகித்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வண்டலூர் அடுத்த மன்னிவாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் நடிகரும் பேராசிரியருமான ஞானசம்பந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் ஆசிரியர் மாணவர்கள் உறவு சிறப்பாக உள்ளது என பேசியுள்ளார். தங்கள் மனங்கவர்ந்த ஆசிரியர்களை அவங்க தேர்ந்தெடுத்ததுனால ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவு நல்லா இருக்குது. உரிமையாக சொல்வதாக இருந்தால், பெருமையாக சொல்வதாக இருந்தால், கல்வியின் அருமை என்ன என்றால் பண்புதான் முக்கியம். பண்பு சார்ந்த கல்வி, ஆன்மீகம் சார்ந்த கல்வி, அந்த கல்விதான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும். இந்த ஒரு பெரிய அரிய விஷயத்தை சொல்லித் தருபவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பவளக்கொடி வள்ளி கும்மியாட்ட கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கோர் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். மேலும் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சியை அரசு விழாக்களில் நடத்த அனுமதி வழங்க கோரிக்கை வைப்பதாக நிகழ்ச்சி கலைஞர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதிவேகமாக KTM இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்த காசிமேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பந்தலூர் தாலுகாவில் நடைபெற உள்ள விநாயகர் சதுர்த்தி ஊர்வல நிகழ்ச்சியை முன்னிட்டு பந்தலூர் கூடலூர் பகுதிக்குட்பட்ட காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை மக்கள் மத்தியில் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் மரச்செக்கு ஆலை மற்றும் இயற்கை உணவுப் பொருள் அங்காடி திறப்பு விழாவில் தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற வேளாண் செம்மல் இயற்கை மருத்துவர் கோ. சித்தர் கலந்து கொண்டு பேட்டியளித்தார். செயற்கரிய செய்கின்ற ஒரு செயல் தமிழ் மரபின் தொன்மையாக இருந்தது மீண்டும் மீட்கப்படுகின்ற வகையில் யாழ் மரச்செக்கு ஆலை மற்றும் இயற்கை உணவுப் பொருள் அங்காடி திறக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். செயற்கரிய செய்கின்ற ஒரு செயல் தமிழ் மரபின் ஆணித்தரமான ஒரு நிகழ்வாக தொன்மையாக இருந்தது மீண்டும் மீட்கப்படுகிறதே என்று நினைக்கின்ற அளவில் செயற்கு அரிய செயலாக இன்று நடந்த இந்த யாழ் மரச்செக்கு நிறுவன திறப்பு விழாவும் செக்கு துவக்க விழாவும் நடந்தது. மயிலாடுதுறையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழக விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் மாபா சின்னதுரை தலைமையில் சமூக ஆர்வலர்கள் உமர், பீர் முகமது ஆகிய மூவரும் மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் திமுகவினர் தங்களை மிரட்டுவதாகவும் திருச்சியில் மதுபான கடை திறக்க அனுமதி அளித்த மாவட்ட ஆட்சியர் ராஜினாமா செய்ய வேண்டும் என பேட்டியளித்துள்ளனர். மக்களுக்கு துரோகம் செய்ய விதமாக அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இவர் சாராய கடையை புதுசாக திறக்கிறாருன்னா அப்போ அவங்க குடும்பம் வாழ்ந்தா போதும், நாட்டு மக்கள் எல்லாம் குட்டிச்சவராக போகணுன்றாங்க. இந்த பக்கம் இங்கே பாருங்கள், புயலை போடக்கூடாதுன்னு ஒழிப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் விளம்பரம் கொடுத்துருக்காரு. பள்ளித்துறையிலலாம் எழுதியிருக்கு, உயகொண்டான் திருமலை பாலத்திலலாம் எழுதி வச்சிருக்காரு. புயலே பண்ணணும். அப்போ சாராய கடையை திறப்போன்னு சொல்வாரா கலைத்து? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.